திரு தம்பி எங்க? தெரியலப்பா, நாங்க இப்பதான் வீட்ல இருந்து வந்தோம். சாதனாவை ஏதோ டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறதா சொன்னாங்க. திருவ காணும்பா, எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. ஓ சரிம்மா. அத்தை மாமாவை சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்தியா? இல்லப்பா, நான் எவ்வளவோ சொன்னேன், சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க. அதனால ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்தேன்ப்பா, அதான் குடிச்சிருக்காங்க. பிள்ளைக்கு ஒண்ணுங்க மொத்தம் கஷ்டம்தாம்மா. அதுக்காக நீங்க எல்லாம் நல்லா இருந்தா தானே அடுத்து அவளை பாத்துக்க முடியும். உண்மைதான்ப்பா, ஆனா சாப்பிட மனசு வரணும்ல. நீயும் சாப்பிடலையாடா? இல்லப்பா, சாதனாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. நாங்களாவது ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம், ஆனா இவங்க அது கூட சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. சரிம்மா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. சாதாரண நினைச்சு கவலைப்படுற, திருவ நினைச்சும் கவலைப்படுற. எல்லாம் சரியா போகுமா? சரிங்கப்பா. என்னங்க, எங்கங்க, எங்க போயிருந்தீங்க? மெடிக்கல் ஏதாவது வாங்க சொல்லியிருந்தாங்களா? இல்லம்மா, கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். திரு, என்னையா, என்ன செக்அப் பண்றாங்க? ஏதோ ஸ்கேன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறதா சொன்னாங்க. அம்மா, அது ஆபரேஷனுக்கு முன்ன பண்ற டெஸ்ட். எல்லாம் நார்மலா இருந்தாதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கம்மா. ஓ, அப்படியா? திரு, கண்மணி நைட் நல்லா தூங்கினாலையா? காலையில எழுந்து எங்களெல்லாம் கேட்டாளா? ஆபரேஷனுக்கு தைரியமா இருக்காளா? அப்பா, நான் தைரியம் சொல்லியிருக்கேன்ப்பா. கண்டிப்பா அவ தைரியமா இருப்பா. அப்பா, ஆனா நீங்க அவளை பாத்தீங்கன்னா அழுதுறாதீங்க. அழுகாம சந்தோஷமா தைரியமா பேசுங்க. அம்மா, நீங்களும். சரியா? சக்தி, நீ எப்போ வந்த? அப்பதே வந்துட்டேன். சரி சக்தி, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இரு. ஆபரேஷன் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீயும் கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல இனி சாதனா வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். சரிடா. திரு, ஒன்னும் பயப்படாதீங்க. ராணி அக்கா, நீங்க? நான் இங்க சாதாரண ஆபரேஷனுக்காக தான் வந்திருக்கேன். சாதனா ஆபரேஷனுக்காக நீங்க வந்திருக்கீங்களா? ஆமா திரு, நேத்தே ராஜு சொன்னாங்க உங்க தங்கச்சிக்கு தான் ஆபரேஷன்னு. நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் பயப்படாதீங்க. நீ தான் ஆபரேஷன் பண்ணுவியாமா? இல்லங்க, மொத்தம் 3 டாக்டர், அதுல நானும் ஒரு ஆளு. அக்கா, சாதனாவை டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. எல்லாம் ஓகேவா? எல்லாம் நார்மலா இருக்கு, எல்லா டெஸ்டும் முடிஞ்சது. அப்புறம் ஆபரேஷனுக்கு அவங்களுக்கு பிளட் ஏத்துற மாதிரி தான் இருக்கும். நீங்க யாரோ பிளட் கொடுக்கற மாதிரி. நான் இருக்கேங்க. ஓ ஓகே, நீங்களும் உள்ள ஒரு செக்அப்க்கு வந்துருங்க. சரிங்க. திரு, அப்புறம் எங்க டாக்டர் பிளட் ஒரு ஆள் கொடுக்கறது காணாதுன்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க மொத்தல பிளட் காணலாட்டி சிரமமாயிடும். அதனால நீங்க வேற யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாலும் பிளட் டொனேட் பண்ண கூப்பிடுங்க. வேற யாரும்? எங்க டாக்டர் மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் சீக்கிரம் கூப்பிடுங்க. பிளட் எல்லாம் ரெடி பண்ணிட்டா ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓ சரிங்கக்கா. அம்மா, என் பொண்ணை நல்லா பாத்துக்கோமா. அவ ஆபரேஷன் நல்லபடியா முடியணும். என் பொண்ணை நல்லபடியா என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்கம்மா. சார், இப்போ வரைக்கும் உங்களுக்கு எடுத்த டெஸ்ட்ல எல்லாம் நார்மலா தான் இருக்கு. பிளட் மட்டும் கிடைச்சா போதும், ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க. என்கிட்டயே ரொம்ப கான்பிடண்டா பேசுறாங்க. அவங்கள பார்க்க மொத்தம் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, அழாதீங்க. நீங்க தைரியமா இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட பேசுங்க. அப்பதான் அவங்களும் தைரியமா இருப்பாங்க. சரிம்மா. திரு, கொஞ்சம் சீக்கிரம் நீங்க மூவ் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. பிளட் கிடைக்கிறத பொறுத்து தான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். மூவ் பண்ணுங்க திரு. சரிங்கக்கா. காலையில சாப்பிட்டீங்களா? இல்லையே. சாப்பிடாம எப்படி? இவங்களுக்கு போய் யாராவது ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. நான் இதோ போறேன். நீங்க உள்ள வாங்க. சரிங்க. அப்பா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா கால் பண்ணுங்கப்பா. நான் என் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நானும் சொல்றேன். சரியா, நான் போய் சக்திக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன்ப்பா. இல்ல நீ இங்க இரு. எதுவும் ஒண்ணுனா நீ தான் உடனே பாத்துக்குவ. அப்பா போய் வாங்கிட்டு வரேன். அப்போ இல்லையா, நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ இரு. சரிங்கப்பா, நான் என் தெரிஞ்சவங்களுக்குலாம் கால் பண்றேன். என்ன கடைசி நேரத்துல இப்படி பிளட் இருந்தாதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேங்கிறாங்க. ஓ பாசிட்டிவ் கிடைச்சிருமா? கடவுளே. என்னங்க என்னங்க யோசனை? பிளட் கிடைக்குமானா? ஓ பாசிட்டிவ் ஆச்சே, அதான். எல்லாத்துக்கும் சோர்ந்து போகாதீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ட சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. நான் என் காலேஜ்லயும் குரூப்ல மெசேஜ் போட்டு வரேன். கண்டிப்பா யாருனாலும் வருவாங்கங்க. சரிம்மா, நானும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்றேன். சரிங்க மாமா. வாசுகி, கொஞ்சம் சீக்கிரம். சரிங்க, நான் உடனே குரூப்ல மெசேஜ் போட்டு வரேன். அப்பா, நீங்களும் உங்க ஆபீஸ்ல கால் பண்ணி சொல்லுங்க. ரொம்ப அர்ஜென்ட், ஜேஜி ஹாஸ்பிடலுக்கு வாங்கன்னு சொல்லுங்கப்பா. சரிம்மா, சரி. டேய் நண்பா, டேய் வாடா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த கருவாப்பையிலோட தங்கச்சிக்கு இன்னைக்கான ஆபரேஷனு? ஆமாண்டா, குடும்பமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. அதுவும் தன்னால காதலிக்கிட்டு இருக்காங்க. இதாண்டா நமக்கு சரியான நேரம். நானும் இந்த நேரத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏண்டா ஆபரேஷனுக்கு ஒண்ணு 3 நாள் ஆகணும் உடனே வச்சிட்டாங்க. அது என்னமோ யாருக்கு தெரியும். இங்க பாரு, இன்னைக்கு உன் மகன் கல்யாணம். அந்த பொண்ணு சிவானியே தூக்குறோம்.
டேய் கரெக்டா நடக்குமா? போன தடவை அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து எதுவுமே நடக்காம போச்சு. இந்த தடவை எல்லாம் கரெக்டா நடக்கும்ல? இங்க பாரு, போன தடவை நீ என்கிட்ட கேட்காம எல்லாம் செஞ்ச. இந்த தடவை ஏன் சொல் படி கேளு. இது மட்டும் இல்ல, அந்த சக்தியும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். முத சிவானியை தூக்கி வீட்டுல வச்சு கல்யாணத்தை முடி. கண்டிப்பா அவளை தேடி வர வாய்ப்பு இல்ல. இருக்கிற வேதனையில இவளை தேட மாட்டாங்க. அதெல்லாம் சரி, ஏன்னா அந்த பொண்ணு பொழைப்பாளோ பொழைக்க மாட்டாளோன்னு எல்லாம் நொந்து போயிருக்கிற டைம் இவளை யாரும் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, தேடவும் மாட்டாங்க. தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்றதுலாம் ஈஸி தான். ஆனா திரும்ப எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது திமிருக்கிட்டு வந்தாங்களா, ஆபரேஷன் நடக்கிற பொண்ணுக்காக கவலைப்பட்டு தானே இருக்காங்க. அந்த பொண்ணுக்காக துக்கப்படுற மாதிரி ஆக்கிடலாம். டேய், எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்க இருக்காங்க. சிவானியை தூக்கிட்டு வந்தது அவனுக்கு தெரிஞ்சு இல்ல ஏதாவது திமிர்த்தனம் பண்ணா, அவ தங்கச்சி அதான் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காளே, அவளை ஏதாவது செஞ்சோம் தீரும் அந்த பக்கம் தான் போவான். சரிடா சரிடா, எல்லாம் புரியுது. கல்யாணம் மட்டும் இல்ல, சாந்தி முகூர்த்தத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்புறம் திரு சக்தி என்ன, இந்த பொண்ணே இங்க இருந்து போக மாட்டா. அது உண்மைதான்டா. சரி சரி, இப்ப அந்த பொண்ணை எப்படி தூக்குறோம்? உன் ஆளுங்க 2 பேத்த கூப்பிடு. டேய் ஐயா. டேய், 2 பேரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிவானிய தூக்கிட்டு வாங்க. இங்க பார், யார் கண்ணையும் படக்கூடாது. எப்படியா காலேஜ்ல வச்சா? ஆஹா, அவன் இன்னைக்கு காலேஜ் போக மாட்டா. ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எங்க இருந்தாலும் சரி, யார் கண்ணையும் படாம தூக்கிட்டு வாங்க. டேய், எதையும் சொதப்பி தொலைஞ்சிடாதீங்க. கரெக்டா செய்யுங்கடா. சரியா, கரெக்டா யார் கண்ணையும் படாம தூக்கிட்டு வந்துடும். போங்க. ஆ. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்டா. என் மகன் கல்யாணத்தை வச்சு எவ்வளவு பேர் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, என்ன அவமானப்படுத்தினாங்க. அதை விட அந்த திரு என்ன எவ்வளவு இலக்காரமா நினைச்சான். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நடக்க போகுதுடா. ஆமாண்டா, இந்த தருணத்துக்காக தான் உன்னை அமைதியா இருன்னு சொன்னேன். இனி சிவானி மட்டும் இல்ல, திரு கஷ்டப்படணும்னா அவன் பொண்டாட்டி கஷ்டப்படணும். ஃபர்ஸ்ட் சிவானிய தூக்குவோம், அப்புறம் திருவோட பொண்டாட்டிய பாத்துக்கலாம். ஆமாண்டா, அவளையும் சும்மா விடக்கூடாது. எம்மூட்டோண்டா இருந்துட்டு என்ன பேச்சு பேசலான்னு நினைக்கிற? பொறுமையாடுறா, ஒவ்வொன்னா செய்வோம். சரிடா. என்னங்க? நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேமா. கண்ணா தமிழ் எல்லார்ட்டையும் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்களாம். என்னங்க? எங்க காலேஜ்ல குரூப்ல மெசேஜ் போட்டதுல காலேஜ் மூலமா ஒருத்தவங்க சொல்லி பிளட் கொடுக்க வராங்களாம். என்னமா சொல்ற? ஆமாங்க, இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்கன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. நல்லதுமா. எங்க பிளட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு வேணும்னு நினைச்சேன். ரொம்ப நல்லதுமா. சரிங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க டாக்டரை பார்த்து பேசிருங்க. சரிம்மா. சாரிங்க, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே? இல்ல இல்ல. டேய் சிவானி, என்ன இவங்களுக்கும் இதே வேலையா போச்சு? வழி விடு. ஏய் சிவானி, என்னடா என்னதான் உனக்கு பிரச்சனை? நாங்க எங்க போனாலும் எங்க பின்னாடியே வந்து உயிரை வாங்குற. இங்க பாருங்க, சாரி, கொஞ்சம் அவசரமா போக வேண்டியிருந்தது, அதான் கொஞ்சம் வேகமா. என்ன அவசரமா இருந்தா என்னடா? எதுக்காக இவ்வளவு ஸ்பீடு? ஜஸ்ட் மிஸ்டா. சடனா பிரேக் போடாம எங்க மேல விட்டுருந்தேனா? ஏன்டா இப்படி மத்தவங்க உயிரோட விளையாடுறீங்க? இங்க பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப சாரி. கொஞ்சம் அவசர வேலையா. என்ன வேலையா இருந்தா என்ன? உனக்கெல்லாம் உயிரோட வேலை தெரியல. உங்கள மாதிரி ஆள்களெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு அடிக்கணும். அப்பதான்டா ஸ்பீடா போகாம நார்மலா ஓட்டுவீங்க வண்டிய. தப்புதாங்க, சாரி. நானும் ஒரு அவசரமா. நிறுத்து. என்ன காரணம் சொன்னாலும் இதுக்கு சரியாகாது. ஏய் சிவானி, விடு. அதான் நம்ம மேல கூட வண்டி படாம சடனா பிரேக் போட்டார்ல, இடிச்சிருந்தா என்ன பண்ணுவ? இங்க பாருங்க, நான் வேணுங்கன்னு செய்யல. சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. உங்ககிட்ட நின்னு விளக்க சொல்ற அளவுக்கு எனக்கு டைமும் இல்ல. நான் அவசரமா கிளம்ப வேண்டியிருக்கு. டேய், என்ன மனுஷன் வேணாம்? எவ்வளவு ஸ்பீடா இடிக்கிற மாதிரி வந்துட்டு நிக்காம திரும்பவும் ஸ்பீடா போறான். என்ன ஜென்மங்களோ, மனுஷ உயிரோட மதிப்பு தெரியல. விடு சிவானி, நாமளே சாதனாவை பார்க்க போறோம். இந்நேரம் எதுக்கு பிரச்சனை? விடு. இல்ல நந்தினி, இனி யாரும் நாமளாங்கண்டு கொஞ்சம் ஒதுங்கிட்டோம். குழந்தைங்க யாராவது வந்திருந்தா? ஏன் தான் அப்படி இருக்காங்களோ? இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் கடவுள் ரொம்ப கஷ்டப்படுத்துவான். வாழ்க்கையில இவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு மட்டும் பாரு. வேணாண்டி, சபிக்காத. வா, சாதனாவை பார்க்க போலாம். என்ன நந்தினி, ஒரு மாதிரி ஆயிட்ட? ரொம்ப பயந்துட்டியா? ஆமா, திடீர்னு கை கால்லாம் நடுங்கிருச்சு. சரி விடு, அவனை கடவுள் பாத்துக்குவான். வா, நாம சாதனாவை பார்க்க போலாம். சரி. சுகி, லேட் ஆகுது.
பிளட் கொடுக்க வாரேன்னு சொன்னவங்க இன்னும் காணுமே. இப்போ வந்துருவாங்கங்க. ஆன் த வேன்னு மெசேஜ் பண்ணிருக்காங்க. சரிம்மா. திரு, சாதனாவை உள்ள போய் பார்க்க முடியாதா? ஆபரேஷன் போறதுக்கு முன்ன பார்க்கலாம். நம்மளெல்லாம் பார்த்தா ஏதாவது எமோஷனல் ஆவான் தான் சாதனாவை ரூம்லயே வச்சிருக்காங்க. ஒரு ஆளா போய் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஆபரேஷனுக்கு லேட் ஆச்சு. பிளட் கிடைச்சா போதும், ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓ சரி சரி, சாதனாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். இல்ல, ஆபரேஷனுக்கு போறதுக்கு முன்ன நம்மள பார்த்துட்டு தான் போவா. சரி திரு. திரு, என்னாச்சு? டைம் ஆயிக்கிட்டே இருக்கு. இதோ வந்துகிட்டே இருக்காங்களாக்கா, இப்போ வந்துருவாங்க. அண்ணி, சாதனாவை பார்க்கலாமா? டாக்டருக்கு போறதுக்கு முன்ன உங்களை பார்த்துட்டு தான் போவா. ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, பிளட் மட்டும் தேவை. ஹாய், இங்க பிளட் தேவைன்னு. பிளட் கொடுக்க வந்தது நீங்க தானா? ஆமாங்க மேடம். ஓ பாசிட்டிவா? ஆமாமா. உங்களுக்கு தாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம். வாங்க உடனே வாங்க. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டுங்க, இந்த பிளட் கொடுத்துட்டு வரேன். பிளட் கிடைச்சிருச்சுன்னா உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றதா. சாதனா வருவா, யாரும் எமோஷனலா பேசாம தைரியமா பேசுங்க. ஓகேவா? சரிங்க அண்ணி. ஓகே. மா அழாதீங்க, சாதனா கிட்ட எப்பயும் போல நார்மலா பேசுங்க. சரியா? திரு, பாப்பா வாரா. ராஜு அண்ணா, நீங்களும் வந்திருக்கீங்களா? ஆமாமா. என்னண்ணா கவலைப்படுறீங்களா? சாதனா, நான் தைரியமா தானே இருக்கேன். என்ன நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. உள்ள ராணி டாக்டர் எனக்கு அவ்வளவு தைரியம் சொன்னாங்க. இதெல்லாம் சும்மா சிம்பிள் தானா? காலையில திருவண்ணா என்ன சொன்னாங்களோ அதே தான் அவங்களும் சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேனா? அது போதுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா, ஆனா உனக்கு ஒண்ணு சொல்லணும். என்னம்மா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எதுக்குமா? அண்ணா, நான் இந்த ஊருக்கு வரும்போதுல நீ தானே எனக்கு ஆதரவு கொடுத்த. நீ மட்டும் இல்லைனா இந்நேரம் என் திருவண்ணாவை பார்த்திருக்க முடியாது. என் அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா அதெல்லாம் நான் உன்னை பார்த்ததுனாலதான் நான் நடந்துச்சு. நீ என்ன நல்லா பாத்துக்கிட்ட. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பூமாரி அக்காட்டையும் சொல்லிரு. இப்ப எதுக்குமா இதெல்லாம்? சொல்லணும்னு தோணுச்சுண்ணா. சரி, உன் தேங்க்ஸ நான் ஏத்துக்கிறேன். ஆனா பூமாரி அக்காட்ட நீயே வந்து சொல்லு. சரிண்ணா, கண்டிப்பா உன் பையனை பார்க்க நான் வருவேன். சரிம்மா. என்ன சக்தியாண்ணா, கவலைப்படுறியா? லைட்டா. உனக்கெல்லாம் இது செட் ஆகலனா? நீ எப்பவும் போல நார்மலாவே இரு. சரிம்மா, நீ இவ்வளவு கான்பிடண்டா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நாங்க எல்லாம் உன் பக்கத்திலே தான் இருப்போம், சரியா? சரிண்ணா. அப்பா அம்மா, நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு உங்களை விட்டுட்டே நான் வந்தேன். உங்களுக்கு அப்ப தைரியம் சொல்லணும்னு எனக்கு தோணலம்மா. ஏன்னா நானும் அப்ப ரொம்ப கவலையில தான் இருந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்ல, தைரியமா இருக்கேம்மா. அப்பா, ஆசையா கண்மணி கண்மணின்னு கூப்பிடுவீங்கல்ல, உங்க கண்மணிக்கு ஒன்னும் ஆகாது. சந்தோஷமா இருங்க, சீக்கிரமா வாரேன். டேய் கண்மணி, அப்பா உனக்கு தைரியம் சொல்லணும்னு நினைச்சேன்டா. ஆனா நீ எங்களுக்கு சொல்வேன்னு எதிர்பார்க்கல. விடுங்கப்பா, இருக்கிறது ஒரு லைஃப், அதை அழகா வாழ்ந்து பாத்திரலாம். அண்ணி, நீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உண்மையிலே எங்க அண்ணன் கொடுத்து வச்சிருக்கணும். வீட்டுல எல்லாரும் சோகமா இருக்கும் போதுல நீங்க தான் அண்ணி விளையாட்டுத்தனமா பேசி எல்லாரும் மனசையும் மாத்தி சிரிக்க வச்சிருவீங்க. லவ் யூ அண்ணி. உங்களை மாதிரி குணம் எல்லாத்துக்குமே அமையாது அண்ணி. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் விளையாட்டுத்தனமா பேசுற கேரக்டரா இருந்தாலும் எனக்கும் கோபம் வரும். இது மட்டும் தான் எனக்கு சொந்தம் நினைச்சு வந்தேன். ஆனா என்ன சுத்தி நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. அது மாதிரி நான் மாமியார் நாத்தனார் கூட எல்லாம் சண்டை போட்டதே இல்ல. எனக்கு முக்கியமா உன் கூட சண்டை போடணும், புரிஞ்சதா? கான்பிடண்டா இரு. நீ கான்பிடண்டா இருக்க ஓகே, ஆனா எல்லார்கிட்டயும் பேசுற பார்த்தா எனக்கு சரியா தெரியல. நல்லா கேட்டுக்கோ, நான் உன் கூட சண்டை போடணும். அதுக்காக திரும்பி வா. நம்ம 2 பேர் போடுற சண்டையில உங்க அண்ணன் தலையை பிச்சுக்கணும், புரிஞ்சதா? அண்ணி, என்ன உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டதுன்னா அது நீங்க மட்டும்தான். கண்டிப்பா திரும்பி வருவேன் உங்க கூட சண்டை போறதுக்காக. தைரியமா இரு, ஒண்ணுமே இல்ல. நம்மளால சாதிக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. எவ்வளவோ வலியை தாங்குறோம். உடம்பு வலி மட்டும் இல்ல, மனசு வலியும். இதெல்லாம் சாதாரணம். எல்லாத்தையும் மீண்டு வர்றதான பொண்ணுங்க, புரியுதா? உன் மனசுல இருக்கிறதெல்லாம் இன்னும் நீ நிறைய படிக்கணும், சாதிக்கணும், புரிஞ்சதா? கண்டிப்பா அண்ணி. லவ் யூ அண்ணி. சரிம்மா. சாதனா, அம்மாவால இது சொல்ல முடியல. ஆனா உன் அண்ணி சொன்னதை கேட்டேல, பொண்ணுங்களால முடியாததுன்னு ஒண்ணு இல்ல. எல்லா விஷயத்திலும் மீண்டு வரலாம். தைரியம் மட்டும் இருந்தா போதும். சரிங்கம்மா. நீ திருவோட தங்கச்சிடா, தைரியமா போயிட்டு வா. சரிங்க மாமா. அண்ணா, சாதனா. நான் வாரேனா? டேய், நீ எனக்கு நிறைய தைரியம் சொல்லிட்டேனா. தைரியமா இருப்பேனா? சரிம்மா. ஐ லவ் யூண்ணா. உங்களெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பா நான் போக மாட்டேன். சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ அதே அளவுக்கு நீயும் கஷ்டப்படுவேன்னு தெரியும்னா. உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஏதாவது
சாதனா ஐ லவ் யூண்ணா. லவ் யூமா. அண்ணே எல்லாரும் இங்கதான் இருப்போம், சீக்கிரம் வா. சரிங்கண்ணா. சாதனா சொல்லுங்க சிஸ்டர். வாங்க, லேட் ஆயிடுச்சு. சார் உங்களை சீக்கிரம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இதோ வரேன். அப்புறம் சார், இவங்க ஆபரேஷன் தேட்டருக்கு நாங்க லிஃப்ட்ல கூட்டி போயிருவோம். 3rd ஃப்ளோர். நீங்க எல்லாம் ஸ்டெப்ஸ் வழியா வந்துருங்க. சரிங்க சிஸ்டர். வாங்க சாதனா. போலாம் சிஸ்டர். வாங்க. செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணோ கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருவே. தங்கச்சி கண்ணில் கண்ணீர கண்டா தன்னாலும் கூட அண்ணன் விட்டு தருவே. உன் முகத்தை என்னால பார்க்க முடியல சாதனா. ஐயோ, உன்னை பார்க்க கஷ்டமா இருக்குடா. கண்ணா, திரு நீ ஏன் இப்படி பண்ணலாமா? மனச தளர விடாதடா. நம்ம தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகாது. ஆமா திரு, தைரியமா இருங்க. தைரியமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுன்னு வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணா, சாதனாவை ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டாங்களா? ஆமாமா, இப்போதான். ஆபரேஷன் நல்லபடியா முடியும்ண்ணா. கடவுள் எப்பவும் கைவிட மாட்டாரு. ஆமாமா, கண்டிப்பா. திரு வா, வாடா. மாடியில தான் ஆபரேஷன் தியேட்டர், வா போலாம். சரிடா. ஹலோ திரு. இவனா? இவன் எங்க இங்க? ஹாய், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கரெக்ட் டைத்துக்கு ரத்தம் கொடுக்க வந்தீங்க. ரத்தம் கொடுக்க வந்தாங்களா? ஓ ஓகேங்க. நான் கூட ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு பயந்துகிட்டே வேகமா வந்தேன். இல்ல கரெக்ட் டைத்துக்கு வந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க? நமக்குள்ள சின்ன சின்ன உதவி பண்றதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னா. அப்புறம் உங்க தங்கச்சிக்கு தான் ஆபரேஷனா? ஆமா, பயப்படாதீங்க. அவங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க. நான் பாத்துட்டு தான் வந்தேன். எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையா தான் பேசிட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப worry பண்ணாம இருங்க, ஓகேவா? சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். என்ன உதவினாலும் என்ன கூப்பிடுங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, உங்க பேரு? ராம். ராம், ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். திரு வா, நாம போலாம். சரி. நான் இங்க ராஜு அண்ணா கூட போய் இருக்கேன். சரி ஹாசினி. என்ன சிவானி? அவன் நம்ம சாதனாக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அதுக்காக தான் இவ்வளவு ஸ்பீடாவும். அது தெரியாம ரொம்ப மோசமா திட்டிட்டேன்ல. சரி விடுப்பா, எல்லாம் தெரிஞ்சா நடக்குது. இல்ல நந்தினி, என்னமோ கஷ்டமா இருக்கு. இவன் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான்னு சபிக்கிற மாதிரி பேச வேற செஞ்சேன். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு தானே வந்திருக்கான். ஏன்னு தெரியல, ஆரம்பத்துல இருந்து நீ கூட சொன்ன அவன் விஷயத்துல பொறுமையா இருன்னு. நான் தான் என் மனசுல அவன் தப்பானவங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதான் எப்பவுமே புரிஞ்சுக்காம திட்டிட்டே இருந்துட்டேன். சரி விடு நந்தினி. வாரியா, அவன்கிட்ட ஒரு சாரி மட்டும் கேட்டுட்டு வந்துருவோம். வாப்பா. அவன் கரெக்டா ரத்தம் வந்து கொடுத்தனால தானே இப்ப சாதனா ஆபரேஷன் நடக்குது. அந்த நன்றிக்காகவாது ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுட்டு வந்துடலாம். சரி சிவானி, வா. உங்க அப்பாவை தேடி தானே இங்க வந்தோம். இரு பாத்தரலாம். இப்ப பாத்தரலாண்டி தங்கம். பீமா, அபிகுட்டி, எங்க அப்பாவை தேடி வந்தீங்க? என்ன பாட்டிமா? நாங்க 2 பேரும் கடைக்கு வந்திருந்தோம். நீ இந்த ஹாஸ்பிடலுக்குள்ள வர்றத பாத்துட்டா. ஐயோ, ஒரே அழுக. அப்பாட்ட கூட்டிட்டு போ, அப்பாட்ட கூட்டிட்டு போன்னு. உன் மகளுக்கு தான் என்ன சொன்னாலும் செய்யணுமே, அதான் கூட்டிட்டு வந்தேன். டேய் லட்டு, பாட்டிமாவை தொந்தரவு பண்ணியா? அப்பா தான் வீட்டுக்கு வருவேன்ல, எதுக்கு இங்க வந்த? அப்பாவா? என்ன சிவானி, இவங்களுக்கு குழந்தை இருக்கு போல. ஆமா நந்தினி, நம்பவே முடியல. அப்பா வாங்க வீட்டுக்கு போலாம். அப்பாவுக்கு வேலை இருக்கான். நீ பாட்டிமா கூட வீட்டுக்கு போ. அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன். அப்பா சொன்னா கேப்பேல? அப்பா உனக்கு ஏதாவது வாங்கி தரட்டுமா? வாங்கடா என் லட்டுக்குட்டி. பாட்டிமா, நான் பாப்பாவை கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்து அனுப்பி விடுறேன். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? நீங்க இங்க உட்காந்துருங்க. பாப்பாவை கடைக்கு போயிட்டு நான் இங்க கொண்டு வந்து விடுறேன். சரிப்பா. லட்டு குட்டி, கடைக்கு போலாமா? அப்பானா போதும், வேற சோறு தண்ணி எதுவும் தேவையில்லை அவளுக்கு.
ஏய் சிவானி வா வா, இந்த பாட்டிமாட்ட என்னன்னு கேட்போம். பாட்டிமா சொல்லுமா. இல்ல இப்போ ஒருத்தர் குழந்தைய தூக்கிட்டு போனாரே, என் பேரன்டா. அந்த குழந்தை என் பேரனோட குழந்தைமா. உங்க பேரனோட குழந்தையா? ஆமாமா. எதுக்கு பாட்டிமா வயசான காலத்துல நீங்க குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க? உங்க அம்மாவையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. பாட்டிமா என்னாச்சு? என்ன பாட்டிமா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சாரி, தப்பா கேட்டுட்டா மன்னிச்சுக்கோங்க. இல்ல இல்லம்மா, என்ன பண்ண, என் பேராண்டிக்கு தான் அந்த குடுப்பனை இல்லாம போச்சு. சின்ன வயசுல பொண்டாட்டியை இழந்து கைப்பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறான். என்ன பாட்டிமா சொல்றீங்க? பொண்டாட்டியை இழந்துனா என் பேத்திக்கு என் பேரன் கூட வாழ குடுப்பனை இல்ல, போய் சேர்ந்துட்டா மகாராசி. இவன் தான் பிள்ளையும் வச்சுக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுறான். நந்தினி என்ன சொல்றாங்க? பாவம்பா, அந்த பாப்பாவுக்கு அம்மா இல்ல போல. ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேற இவனை கடவுள் பாத்துக்குவாரு, இவன் காலம் பூரா கஷ்டப்படுவான்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு நந்தினி. விடுப்பா, நீ சொல்லியா கஷ்டம் வரப்போதே? அவன் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான் போல. ஐயோ பாட்டிமா, உங்க பேத்திக்கு என்னாச்சு? அது ஒரு வருஷத்துக்கு முன்ன ஒரு ஆக்சிடென்ட், அதுல இறந்து போயிட்டா. பாவம் என் பேரன் தான் ரொம்ப துடிச்சு போய் ஒரு மாசமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தான். அப்புறம் இந்த பிள்ளைக்காக கொஞ்சம் கொஞ்சமா மறந்து இப்பதான் பழைய வாழ்க்கைக்கு வந்திருக்கான். அவனுக்கு உலகமே அந்த குழந்தை தான். யாரு கண்ணு பட்டுச்சோ சந்தோஷமா வாழ்ந்த பிள்ளைங்க. இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. பாட்டிமா ரொம்ப கேட்கவே கஷ்டமா இருக்கு. சரிம்மா, நீங்களாம் யாரு? என்கிட்ட யாராவது கேட்டா இப்படி புலம்ப ஆரம்பிச்சிருவேன். இதை தெரிஞ்சாலே என் பேரை வைவான். அவன் வந்து அதெல்லாம் சொல்லாதீங்க. சரி, நீங்க யாரு? எதுக்கு என் பேரனை கேட்டீங்க? இல்ல பாட்டிமா, என் தங்கச்சிக்கு உங்க பேரன் தான் ரத்தம் கொடுத்தாங்க, அதான் ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா? இந்த மாதிரி உதவினா போதும், யாருக்கு எங்கனாலும் போய் செஞ்சிருவான். இவ்வளவு நல்லவனா இருக்கனாலயோ என்னமோ கடவுளை அவனைத்தான் சோதிக்கிறாரு. என்னத்த சொல்ல. டேய் அங்க பாரு, அங்க இருக்காடா. ஆமா, ஆனா கூட ஆள் இருக்கேடா. யாருக்கும் தெரியாம சிவானியை மட்டும் தானே தூக்க சொன்னாங்க. ஆமா, இப்ப என்ன பண்றது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அண்ணியா ஒரு நிமிஷம் சிக்கனாலும் சரி, தூக்கிடலாம். சரிடா. சரிடா, அவ கண்ணில் மட்டும் படக்கூடாது. அந்த ரூமுக்கு பின்னாடி இருந்து அவளை வாட்ச் பண்ணலாம். சிவானி அங்க பாரு, அந்த ராம் வரான். வா நந்தினி போலாம். சாரி சொல்லணும்னு சொன்ன. இல்லப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனை நாள் திட்டி இருப்பேன், வாய்க்கு வந்தபடி அவ்வளோ பேசினேன். ஆனா ஒரு வார்த்தை கூட என்னை எதிர்த்தோ திருப்பியோ பேசினதே இல்ல. அப்பவே அவனோட நல்ல மனசை புரிஞ்சிருக்கணும். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டோம், மத்தவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறான்ல. அவன் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு அருகதை இல்ல. வா போலாம். என்ன சிவானி ரொம்ப கஷ்டமா இருக்கு, வா போலாம். சரி வா. ஏமா பொண்ணுங்களா, என் பேர கதையை கேட்டு முன்ன பின்ன தெரியாத பிள்ளைய கூட அவளை பட்டு போதுக. ஆனா அந்த கடவுளுக்கு கருணை இல்லாம போச்சு. நந்தினி வா, ஆபரேஷன் தியேட்டருக்கே போலாம். சரி சிவானி. ஏய் சிவானி, எனக்கு ஏதாவது செய்தா? என்னாச்சு? நந்தினி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. என்ன சிவானி? அதுக்குதான் காலையிலே சாப்பிட்டுட்டு வான்னு சொன்னேன். சாதனாவுக்கு இப்படி இருக்க மாத்திர எப்படி சாப்பிட மனசு வரும்? என்னன்னே தெரியல நந்தினி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி விடு, டென்ஷன் ஆகாத. நந்தினி குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். இங்க உட்காரு, நான் கொண்டுட்டு வரேன். சரி. இங்கே உட்காந்துரு, இந்த ஃப்ளோர்லயும் தண்ணி வச்சிருப்பாங்க. எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். சரி நந்தினி. தனியா மாட்டிக்கிட்டா, சுத்தியும் யாரும் ஆள் இல்ல. ஏய், இது பேஷன்ஸ் ரூம்டா. ரூம்ல ஆள் இருக்கதான் செய்வாங்க. இருக்கட்டும்டா, வாயை பொத்தி தெரியாம தூக்கிட்டு போயிடலாம். இங்க இருந்து வெளிய இந்த பக்கம் பின்வாசல் இருக்கு, அந்த பக்கமா தூக்கிட்டு போயிடலாம். சரிடா, இதை விட்ட வேற சான்ஸும் கிடைக்காது. இவ அவ குடும்பத்தோட ஜாயின் பண்ணிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மயக்கம் அந்த கட்சிப்படு. நீ அவ பின்னாடி கூடி போ. சரிடா. ஏய் யாரு? டேய் கட்சிப்படுறா. இந்தா. டேய் விடுடா. அண்ணா திரு அண்ணா. விடு அண்ணா, சக்தி அண்ணா, திரு அண்ணா. டேய் அவளை கத்த விடாதடா, திருப்பி தோல்ல தூக்கி போடு. நந்தினி. ஏய் யாராவது வந்துட போறாங்கடா. போடுடா, மயங்கட்டும். ஏய் இந்த கட்சி அப்படி. வாடா வாடா, யாரும் பார்க்கங்களா, வா. என்னடா இந்த கணம் கணக்குறா? சும்மா தூக்கிட்டு வாடா. ஏய் சிவானி.